Hi everyone. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளம் 11th ஸ்டாண்டர்ட் டாபிக் laws of motionல இருக்கக்கூடியது. A block of mass 10 kg is placed on a horizontal surface and the surface வந்து பார்த்தோம்னா ரஃப்பா இருக்கு. ரைட், ஒரு 10 kg of object ஒரு horizontal surfaceல place பண்ணிருக்காங்க. அதனுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து பாத்தீங்கன்னா 0.5. ஸோ நல்லா கவனிங்க, எனக்கு வந்து ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, ரொம்ப ரஃப் சர்ஃபேஸ். அதுல வந்து ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணியிருக்கோம், அது வந்து 10 kg 10 kg ஆப்ஜெக்ட். அப்ப இந்த சர்ஃபேஸினுடைய ஃப்ரிக்ஷன், ரைட், அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்தோம்னா 0.5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. If a horizontal force is applied 100 Newton அப்படின்னா the acceleration of the object என்னவா இருக்க முடியும்? ரொம்ப சிம்பிள். அந்த ஆப்ஜெக்ட் உடைய acceleration என்ன? நமக்கு ரொம்ப சிம்பிளா acceleration அப்படின்றது force by mass அப்படின்னு தெரியும். force வந்து நமக்கு 100 கொடுத்திருக்காங்க, mass வந்து எனக்கு 10 கொடுத்திருக்காங்க. ரைட், 100 divided by 10, 0 கேன்சல் ஆயிடும். ஸோ 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படி நீங்க acceleration எழுதுனீங்கன்னா அது தப்பு. இப்படி நீங்க பண்ணக்கூடாது. அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்? ஃபார்மட் ஓகே தான், பட் இங்க ஃபோர்ஸ் நீங்க தெளிவா கண்டுபிடிக்கணும். இங்க நமக்கு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்ற ஒரு டேர்மை நம்ம வந்து கட்டாயம் எடுக்கணும். ஏன்னா எனக்கு வந்து அந்த சர்ஃபேஸினுடைய ஃப்ரிக்ஷன் அது கொடுத்துருக்கு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அப்போ அது என்ன சொல்றேன்? Fs which is equal to μsn அப்படின்னு சொல்றோம். இங்க ஒரு ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? அப்ப இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணும்? நம்ம 100 நியூட்டன் கொடுத்த அடுத்த செகண்ட் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாது. there is against the frictional force ஒன்னு இருக்கு. அப்போ இந்த ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், அது கொஞ்ச நேரம் ரெசிஸ்ட் பண்ணோம் நம்ம பார்த்தோம். அப்போ என்னுடைய ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு கிரேட்டரா இருக்கும்போது கைனடிக் கம்ஸ் டு ப்ளே. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஆரம்பிக்குது. அப்போ இந்த ஸ்டாட்டிக் உடைய ஃபோர்ஸ் நீங்க இதுல சப்ராக்ட் பண்ணாதான் அந்த மிச்சம் ஃபோர்ஸ் தான் இந்த ஆப்ஜெக்ட் மூவ் பண்றதுக்கான காரணம். அப்போ இது என்ன? μs அப்படின்றது எனக்கு 0.5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. n is nothing but normal which is mg. m என்றது என்ன? 10 kg. g என்ன? 10 வச்சுக்கலாம். அப்போ இதோட இதை சப்ராக்ட் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0.5 10 பார்த்தீங்கன்னா 5 ஆயிடும். அப்போ இங்க ஒரு 10 இருக்கு which is nothing but 50 நியூட்டன். இப்போ பாருங்க, எனக்கு 100, இது 50 அகேன்ஸ்ட். அப்போ 100 தான் கிரேட்டர். அப்போ என்ன ஆகுது? இந்த 50-ஐ விட 100 டாமினேட் பண்ணும். அப்போ மிச்சம் இருக்கிற 50 நியூட்டன் தான் போகுது. அப்போ அது என்னது? என்னுடைய டோட்டல் ஃபோர்ஸ் இஸ் 50. ரைட், டோட்டல் ஃபோர்ஸ் இஸ் 50 divided by ஏன்னா 100 minus 50 against இது 100, இது 50. அப்ப இதுக்கு டோட்டல் ஃபோர்ஸ் என்னவா இருக்க முடியும்? 50 தான், ஆப்போசிட். அடுத்து என்னுடைய மாஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 10 kg. இப்போ 0 கேன்சல் ஆகும்போது 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் தான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சரா இருக்கு. பொறுமையா பாருங்க. டவுட் எதுனா இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. Help others with a smile.